மாதா மாதம் நீங்க சொல்லக்கூடிய கடன் அடைக்கும் மைத்திரிய முகூர்த்தம். கடனால நான் கஷ்டப்படுறேன், கடன் தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னா, இந்த மாதம் ஜூன் மாதம் வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தம் என்னைக்கு வருது? என்ன கிழமை? புதுசா பார்க்கக்கூடிய நேயர்களுக்காக மைத்திரிய முகூர்த்தம்னா என்ன? சில மாதம் மட்டும் தான் 2 மைத்திரி முகூர்த்தம் வருது. ஸோ மைத்திரி முகூர்த்தம்னா என்னென்னு மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பழைய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். புதுசாக சில ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க. மைத்திரின் என்றது என்னன்னா, உங்களோட கடன் சுமையை இன்னொருத்தர் உதவி உங்கள் கடன் தீர்க்க முடியாத கடன் இருந்ததுன்னா, அந்த கடனை வந்து இந்த பிரபஞ்சம் மூலிமா, இந்த இயற்கை மூலிமா, இறைவன் வழியால் உங்களுக்கு அந்த கொஞ்சம் கஷ்டமே இல்லாமல் சுமூகமாக முடிகிறது தான் அந்த பரிகாரம். அந்த கடன் எப்படி கொடுக்கறது தெரியாமே நீங்கள் கொடுப்பீங்க. ஒரு கஷ்டமே இல்லாமல் கடன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஏதோ நீங்கள் நினைப்பீங்க, அங்கே ஒன்று நடந்துடும். உங்களுக்கே தெரியாமல் மிராக்கல் நடக்கும். நீங்கள் எழுதி வச்சது பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் நபரே ஓகே பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு கஷ்டப்படுறதோ, அவமானப்படுறதோ, அந்த கடனால் வந்து நீங்கள் நிராத பண்ணி நிற்கிற சூழ்நிலை வராது இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா. அதுதான் மைத்திரை முகூர்த்தம். ஸோ என்ன பண்ணணும் குருஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம். மாதா மாதம் நீங்க சொல்லக்கூடிய கடன் அடைக்கும் மைத்திரிய முகூர்த்தம். கடனால நான் கஷ்டப்படுறேன், கடன் தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னா, இந்த மாதம் ஜூன் மாதம் வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தம் என்னைக்கு வருது? என்ன கிழமை? புதுசா பார்க்கக்கூடிய நேயர்களுக்காக மைத்திரிய முகூர்த்தம்னா என்ன? இது மக்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். இது மைத்திரை முகூர்த்தம். ஏன் அப்படின்னா, எல்லா முகூர்த்தம் வந்து டிலேக்கும் வரும், தினம் வாரத்தில் மாதத்தில் மாறிட்டே இருக்கும். ஆனால் மாதம் மாதம் எப்படி டியூ வருதோ, மாதம் மாதம் எப்படி லோன் கடன் வருதோ, அந்த மாதிரி அந்த கடனை ஈஸியாக போக்குறதுக்கான மைத்திரியும் வந்துடுது இல்லையா? சில மாதம் மட்டும் தான் 2 மைத்திரி முகூர்த்தம் வருது. ஸோ மைத்திரி முகூர்த்தம்னா என்னென்னு மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பழைய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். புதுசாக சில ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க. மைத்திரின் என்றது என்னென்னா, உங்களோட கடன் சுமையை இன்னொருத்தர் உதவி உங்கள் கடன் தீர்க்க முடியாத கடன் இருந்ததுன்னா, அந்த கடனை வந்து இந்த பிரபஞ்சம் மூலிமா, இந்த இயற்கை மூலிமா, இறைவன் வழியால் உங்களுக்கு அந்த கொஞ்சம் கஷ்டமே இல்லாமல் சுமூகமாக முடிகிறது தான் இந்த பரிகாரம். உடனே இந்த பரிகாரம் பண்ண லட்சமாக வருமா அப்படி நான் கொடுத்துருவான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அந்த கடன் எப்படி கொடுக்கறது தெரியாமே நீங்கள் கொடுப்பீங்க. ஒரு கஷ்டமே இல்லாமல் கடன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஏதோ நீங்கள் நினைப்பீங்க, அங்கே ஒன்று நடந்துடும். உங்களுக்கே தெரியாமல் மிராக்கல் நடக்கும். நீங்கள் எழுதி வச்சது பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் நபரே ஓகே பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு அசிங்கப்படுறதோ, அவமானப்படுறதோ, அந்த கடனால் வந்து நீங்கள் நிராத பண்ணி நிற்கிற சூழ்நிலை வராது இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா. அதுதான் மைத்திரை முகூர்த்தம். ஸோ என்ன பண்ணணும் குருஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைத்திரை முகூர்த்தன்றது இந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை போல் வருது. ஈவினிங் வேலை பார்த்திங்கன்னா மாலை வேலை. ஸோ ஆரம்பிக்கிற டைம் பார்த்திங்கன்னா 3:35, முடிகிறது 5:40. நடுவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 மணி நேரம் டைம் கிடைக்கிது. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் தொகை வச்சுருக்கீங்களோ அந்த தொகையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பரில் ஸ்கெட்ச் பேனாலேயோ இல்லை ரெட்லேயோ க்ரீன்லேயோ முடிஞ்சது க்ரீனில் எழுதுங்க. நல்லா பாசிட்டிவ் வரும். மைத்திரை முகூர்த்தம்னு எழுதுங்க. யாருக்கு பணம் கொடுக்க போகிறீங்க எழுதுறீங்க. நீங்கள் யாருக்கு உங்கள் பேர் எழுதிடுங்க. எவ்வளோ தொகையோ அதை எழுதுங்க. +5 போட்டு 3 0 4 போட்டு 3 0 அப்படி எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு, இது பகல் டைம் ஈவினிங் டைம்ன்றதால பேங்க்கில் செலுத்துகிற ஆப்ஷன் கிடைச்சா அது போய் நீங்கள் உடனே அந்த நேரத்தில் செலுத்தக்கூடியது தான் மைத்திரை முகூர்த்தம். பேங்க்கில் செலுத்துறது இல்லை குருஜி நான் நேரில் கொடுக்க போகிறேன்னா, அந்த 2 மணி நேரம் வித்தின் கேப்பில் கொடுத்துட்டேன்னு சொல்லி நீங்கள் ஆத்மார்த்தமாக உணரணும். வாங்கிட்டுன்னு அவங்க ஆத்மார்த்தமாக உணரணும். உங்கள் கையிலேருந்து அந்த காசை அவருக்கு கொடுத்துடணும், அந்த கவரில் வச்சு. முடிஞ்சிச்சிங்களா? இல்லை நான் ஆன்லைன் அனுப்ப போகிற குருஜினா, இன்னும் உலகத்தில் எங்கே இருந்தாலுமே நீங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணலாம். இல்லை குருஜி நான் காலையில் அனுப்புகிற காசு அந்த நேரத்தில் அனுப்புனா கடன் தீருமானம் தீரும். நாளைக்கு கொடுக்குற காசு குருஜி பேங்க் லோன் வச்சுருங்க, இது நான் இன்றைக்கி செலுத்தலாமா? முன்னாடியே செலுத்தலாம். ஸோ அந்த நேரத்தை வந்து முன்னாடியே பின்னாடி நீங்கள் கொடுக்க போகிற தொகையை வந்து அந்த நேரத்தில் பயன்படுத்துங்கன்னு தான் சொல்ல வரேன். கடன் வந்து உங்களுக்கு ஈஸியாக குறையணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் வந்து கொடுத்துட்டே நீங்கள் ஆத்மாத்மாக உணரணும். வாங்கிட்டே நாங்கள் ஆத்மாத்மாக உணரணும். அது பேங்க்கில் கொடுத்தாலும் சரி, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, இல்லை நேரில் போய் கொடுத்தாலும் சரி, இல்லை யார் மூலிமா கொடுத்து அனுப்பிச்சாலும் சரி, கொடுத்து அனுப்பலாம். இப்போ நீங்கள் போக முடியாத சூழ்நிலை அப்படின்னா உங்கள் கையால் கைப்பட எழுதிட்டு யாருக்கிட்டையாவது கொடுத்து இந்த நேரத்துக்குள்ளே அவங்ககிட்ட செலுத்திடுங்கப்பா, நான் தான் கொடுத்தேன் அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுத்துடலாம்.
ஆக மொத்தத்தில் அந்த நேரத்துக்குள்ளே அந்த 3:35லேருந்து 5:40க்குள்ளே உங்கள் பணம் அவங்க கைக்கு போய் சேர்ந்துடணும். கையிலையோ ஆன்லைன் மூலிமாவோ. இல்லை குருஜி இன்றைக்கி என்னால் செலுத்தவே முடியாது, நாளைக்கு காலையில் தான் போக முடியும், அதுக்கு என்ன பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாமே எழுதிட்டு அந்த கவருக்கு அந்த பேப்பரில் வந்து எவ்வளோ தொகையோ அந்த பேப்பரில் வச்சு லப்பர் பேண்ட் போட்டு சாமி படுத்தாண்டியோ கபோர்ட்லேயோ பூஜை ரூம்லையோ பீரோலையோ வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு போய் கூட நீங்கள் பேங்க்கில் செலுத்தலாம். ஸோ எனக்கு தேவை என்னென்னா அந்த நேரத்தில் செலுத்துறீங்களோ இல்லை 2 ஹவர்ஸ் கழிச்சு செலுத்துறீங்களோ அந்த நேரத்தில் இந்த பணம் என்னது இல்லை அந்த நபருதுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு நீங்கள் அதோட கொடுத்துடணும். இது தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இது உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடில் உங்களோட கடன் தீர்றதுக்கும் உங்களோட மன குறையை தீர்க்கறதுக்கும் யாரா அந்த கடன் கொடுப்பாங்களா யாரும் கொடுக்க மாட்டாங்களா இந்த பிரபஞ்சம் கொடுக்காதா அந்த இறைவன் கொடுக்காதான்னு நீங்கள் கேட்குறீங்களா, அந்த கடனை வந்து உங்களுக்கு நேரடியாக கொடுக்காம சுமையே இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக அடைகிறது தான் இந்த மைத்திரை முகூர்த்தம். இதை மாதம் மாதம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கோடி ரூபா கடன் தானே சரி, உங்கள் கடன் தீரலைன்னா இந்த வீடியோவை நீங்கள் தேடி பார்த்து எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். குருஜி நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சிட்ருக்கேன், நான் 1 மாதம் பண்ண நடக்கலைன்னு கேள்வி கூடாது, நான் 5 மாதம் பண்ணேன் 6 மாதம் பண்ணேன் நடக்கலாம் கமெண்டில் கேட்டு பாருங்கள். ஏன்னா இது வந்து நான் கொடுக்குற ரிசல்ட்டு கிடையாது, என் மக்கள் கொடுக்குற ரிசல்ட்டு. என் மக்கள் சொன்னது தான் இதில் நல்லா இருக்குது, ரிசல்ட்டு நல்லா இருக்குது, இந்த நேரம் என்ன நிறைய கடன் தீர்ந்துருக்கு, இப்போ நான் நல்லா இருக்குன்னு நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் ஒன்று ஒன்றா அனுபவித்து இதில் ரிசல்ட் இருக்குது அதை பார்த்து சொல்லிகிட்ருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. சூப்பர், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஏன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு தீராத பிரச்சனையாகவே இருக்குது. அது நீங்குவதற்கு ரொம்ப எளிமையான வழிமுறை இந்த மைத்திரைய முகூர்த்தம். ரொம்ப அழகாக டைமோட டேட்டோட சொல்லியிருக்கீங்க. நன்றி குருஜி. நன்றிம்மா.